வெல்கம் டு வேதா ஹோம் அண்ட் லேண்ட். இந்த வீடியோல 20க்கு 60 அழகா 1200 ஸ்கொயர் ஃபீட் இருக்க ஒரு சூப்பரான ரீசேல் ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம். குடுவாஞ்சேரி ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து கரெக்டா உங்களுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் டிராவல் டிஸ்டன்ஸ்ல தான் நம்ம பார்க்க போற இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு. இப்போ நம்ம எக்ஸாக்டா எங்க நின்றுட்டு இருக்கோம்னா விஷ்ணுபிரியா நகர் ஜங்ஷன்ல நின்றுட்டு இருக்கோம். ஸோ இதுதான் ஜங்ஷன். இது விஷ்ணுபிரியா நகர் பஸ் ஸ்டாப்னே சொல்லுவாங்க. குடுவாஞ்சேரி ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து திருப்பூர் வழியா போகக்கூடிய பஸ்ஸஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு போகும். ஸோ இந்த ஜங்ஷன்ல இருந்து கரெக்டா ஒரு 2 மினிட்ஸ் டிராவல் டிஸ்டன்ஸ்ல இந்த சந்து பாத்தீங்களா, ஸோ இதுக்குள்ளே போனோம்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டி ரீச் பண்ணிடலாம். இந்த வழி பார்த்தீங்கன்னா ஜூப்ளி அப்பார்ட்மெண்ட் போகிற வழி. ஸோ இந்த சரௌண்டிங்ஸில் நல்ல ஃபேமஸான ஒரு அப்பார்ட்மெண்ட் தான். ஸோ அந்த டவுன்ஷிப் போகிற வழியில் ஒரு சூப்பரான ரீசேல் ப்ராப்பர்ட்டி வந்துருக்கோம். வாங்க நம்ம நேராக வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ நம்மளோட ப்ராப்பர்ட்டி நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஸோ வர வழிலாம் இப்போ நான் காட்டுறேன் பாருங்க எவ்வளோ ரெசிடென்ஷியலாக டெவலப் ஆயிருக்குன்னு. ஸோ நம்ம அந்த விஷ்ணுபிரியா நகர் ஜங்ஷன்லேருந்து இந்த இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்கு கரெக்டாக எனக்கு 2 மினிட்ஸ் தான் ஆச்சு. ஸோ இந்த இடத்துல இருந்து நான் குடுவாஞ்சேரி எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கிறதுக்காக இந்த இடத்தோட கூகுள் மேப்பை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் முடிஞ்ச அளவுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஓனர் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வீடியோலையும் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா ஓனர்கிட்ட கேட்டுக்கங்க. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு 20க்கு 60ன்ற சைஸு. ஸோ இது பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கல் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ அந்த கல்லிருந்து ஸோ இந்த வீடு வரைக்கும், அது பின்னாடி அதே கல் தெரியும் பார்த்தீங்களா, அதுலேருந்து இது வரைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 20 அடி ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா 60 அடியாகவும் இருக்குது. மொத்தம் 20க்கு 60 1200 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ இந்த ஏரியாவை சுற்றி காட்டுறேன் பாருங்கள். ஸோ அங்கே 2 அப்பார்ட்மெண்ட் இருக்குது, இங்கே வீடு இருக்குது. ஸோ இங்கே எதிர்க்கே பாலமுருகன் சொல்லிட்டு ஒரு மளிகை கடை இருக்குது. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே ஸ்நாக் ஷாப் இருக்குது. ஸோ அப்படியே திரும்பணும் அப்படின்னா இந்த சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடுகள்லாம் இருக்குது. இங்கே ஆப்போசிட்லேயே உங்களுக்கு ஒரு கோயில் இருக்குது. ஸோ இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வீடு கட்டி முடிச்சிட்டாங்க, இப்போ புதுசாக கட்டினாங்க, அதுக்கு பக்கத்தில் கட்டுறாங்க, அதுக்கு பக்கத்துலேயும் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படி நல்லா பரபரப்பாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே எதுக்காக சொல்கிறேன்னா நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கு. முக்கியமாக இந்த இடம் எஸ்ஆர்எம் ஸ்கூலுக்கும் வேலம்மாள் ஸ்கூலுக்கும் இன்பிட்வீனில் இருக்குது. ஸோ ஸ்கூல்ஸ் பொறுத்த வரைக்கும் பஞ்சமே இல்லை. இங்கே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து இன்டர்நேஷனல் ஸ்கூல் வரைக்கும் எல்லா ஸ்கூலுமே இந்த சரௌண்டிங்ஸில் இருக்குது, வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே. அதே மாதிரி காலேஜஸும் நிறையா இருக்குது. வேலைக்கு போகிறவங்களுக்கு ஜோஹோவில் ஆரம்பித்து மகேந்திரா வேர்ல்ட் சிட்டிலேருந்து அண்ட் ஸ்ரீராம் கேட்வே ஐடி ஹப் வரைக்கும் எல்லாமே ஒரு 15 to 20 மினிட்ஸ் ட்ராவல் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ சிட்டியில் ஆக்சஸ் பண்ணக்கூடிய எல்லாமே நீங்கள் இங்கே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா 100% லீகல் கிளியரான டாக்குமெண்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு 90% வரைக்கும் பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸும் ஸோ இந்த ஓனரே பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பேங்க் லோனில் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சாலும் இந்த ப்ராப்பர்ட்டி பர்ஃபெக்டாக சூட்டபுளாக இருக்கும். 20க்கு 60 அப்படிங்கிறது பல பேர் வந்து தேடிட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்கு பர்ஃபெக்டானது தான் இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி. அண்ட் உங்களுக்கு இது வெஸ்ட் ஃபேஸிங் 24 ஃபீட் ரோடு. ஸோ உங்களுக்கு சிமெண்ட் ரோடு தெரியுது பார்த்தீங்களா. ஸோ சிமெண்ட் ரோடு போட்டிருக்கு. ஸோ இதுக்கு மேலே அந்த இடத்துல உங்களுக்கு தார் ரோடு கனெக்ட் ஆகும். அந்த தார் ரோடு நேராக உங்களுக்கு விஷ்ணுபிரியா நகர் வரைக்கும் போகும். ஒன்ஸ் நீங்கள் அங்கே கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா லெஃப்ட் எடுத்து கூட வந்துட்டு போகலாம், ரைட் எடுத்து ஈஸியாக ஓஎம்ஆர் கனெக்ட் பண்ணிக்கலாம், திருப்பூர் போய்க்கலாம். ஸோ நல்ல கனெக்டிவிட்டிஸ்லாம் இருக்குது, எந்த பஞ்சமும் கிடையாது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இது பர்ஃபெக்டாக சூட்டபுளாக இருக்கும். புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க நியூ சிஎம்பிடி கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 20 மினிட்ஸ் ட்ராவல் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ இந்த டிஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக இந்த ப்ராப்பர்ட்டிஸோட ரேட் எல்லாமே நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் ஒரு ஸ்கொயர் ஃபீட் 3600 ரூபாய். ஸோ நெகோஷியேஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் 3600 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா நாளைக்கு இது 7000 8000 கொடுத்து வாங்குறதுக்கு போட்டி போட்டு வருவாங்க ஒரு 4-5 வருஷத்தில். அந்த அளவுக்கு இந்த ரேட் டெவலப் ஆகிட்டு இருக்கு. நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஸோ இது சூப்பரான ப்ராப்பர்ட்டி, நல்ல ப்ராப்பர்ட்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்க்ரீனில் தர நம்பர் கால் பண்ணுங்கள், ஃப்ரீயாக சைட் விசிட் பார்த்துக்கலாம். உங்கள் வீட்டு வாசலில் கேப் வந்துடும், ஓனரே பிக்கப் பண்ணி உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்து காட்டுவாங்க. பிடிச்சிருக்கு, டாக்குமெண்ட்லாம் செக் பண்ணி ஓகே பர்ஃபெக்ட்னா நீங்கள் புக் பண்ணிக்கங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்மளோட சேனல் இருக்குது. ஸோ மறக்காமல் வேதா ஹோம் அண்ட் லேண்டை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி சூப்பராக இன்னொரு ப்ராப்பர்ட்டி வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். எங்களோட சேனலில் நீங்கள் விளம்பரப்படுத்தணும்னா கீழே மனோஜ்குமார்னு என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பர் கால் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டியை என்னோட சேனலில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.